இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் மகாபலிபுரம் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டு திடலில் இருக்கிறோம். திருவிடந்தையில் இந்த பிரம்மாண்டமான மாநாட்டு திடல், இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட 90% முடிவடைந்து விட்டது. நாம் மாநாட்டு மேடைக்கு அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறோம். மேடையை பார்த்தீர்களானால் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டு நான் பார்த்ததில்லை. அவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தது ஒரு 200 பேருக்கு மேல் மாநாட்டில் பாதுகாப்பாக அமர முடியும். அப்பொழுதும் இந்த மாநாட்டு மேடை தாங்குகின்ற வகையில் மிகவும் பலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 வழிகளில் நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நுழைவாயில் வன்னியர்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த நுழைவாயில் பிரம்மாண்டமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட மாநாட்டு திடல் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான பேர் அமர்கின்ற வகையில் அங்கே நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. இங்கே அனைவரும் அமர்ந்து பார்ப்பதற்கு வசதியாக கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களில் LED அகன்ற திரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அகன்ற திரையில் அமர்ந்த இடத்திலிருந்து மாநாட்டு நிகழ்ச்சிகளை அனைவரும் பார்க்க முடியும். இந்த மாநாட்டு திடல் அமைந்திருக்கின்ற இடம் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியே இருக்கிறது. மாநாட்டு திடலுக்கு எதிர்புறம் வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை வாகனங்கள் வந்தாலும் அவ்வளவு வாகனங்களும் நிறுத்துவதற்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே மருத்துவ குழுவையும் அமைத்திருக்கிறார்கள். யாருக்கேனும் திடீர் உடல்நல குறைவு ஏற்பட்டால் கூட உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி செய்து அவர்களுக்கான அனைத்து மருத்துவ உதவிகளையும் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் கழிப்பிட வசதி சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை போலவே அனைத்து ஏற்பாடுகளும் பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த இடமாக இந்த மாநாட்டு பந்தல் இருக்கிறது. இந்த மாநாட்டு பந்தலில் தீயணைப்புத்துறை வாகனமும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் 24 மணி நேரமும் குடிநீர் கிடைக்கின்ற வகையில் குடிநீருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் இந்த மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு சிறப்பான மாநாடாக, இதை போல ஒரு மாநாட்டை 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் கூட நடத்த முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமாக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநாட்டு மேடையின் முகப்பில் 60 அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடிக்கம்பத்தில்தான் வன்னியர் சங்க கொடியை டாக்டர் ஐயா அவர்களும் சின்னையா அவர்களும் ஏற்றிவிட்டு அதற்கு பிறகுதான் மாநாடு துவங்க இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த மாநாடு நடந்து முடிந்ததற்கு பிறகும் எதிர்கால வரலாறு சொல்லுகின்ற வகையில் கடலிலே தடுமாறுகின்ற கப்பல்களுக்கு கலங்கரை விளக்கம் வழிகாட்டுவதைப் போல இந்த வன்னியர் சங்கத்தினுடைய கொடியை இங்கே பட்டொலி வீசி பறக்க விட இருக்கிறார்கள். இவ்வளவு பிரம்மாண்டமான உயரத்தில் கொடிக்கம்பம் மாநாட்டு மேடைக்கு முன்பு அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது அனைவருக்கும் ஆச்சரியம் ஏற்படும். மாநாட்டின் முகப்பிலேயே இதை போல பல இடங்களில் தண்ணீர் தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான பேர் தண்ணீர் அருந்துகின்ற வகையில், குடிநீர் பிரச்சனை ஏற்படாத வகையில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் தண்ணீர் பாக்கெட்டுகள் கொடுக்கப்படுகிறது. பல இடங்களில் இது இல்லாமல் தண்ணீர் பாட்டில்கள் இருக்கிறது. யாருக்கும் இந்த வெயில் காலத்தில் தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் கிடைக்காமல் அலையக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட சிறப்பான ஏற்பாடுகள் மாநாட்டு பந்தலிலே செய்யப்பட்டிருக்கிறது என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.